இந்த 20 வருஷ பழமையான சேலையில் இப்போ உள்ள மாணி ட்ரெண்டிங்கில் ஒரு கவுன் தைக்கலாமா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். முந்தியை மட்டும் தனியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இப்போ முன்பகுதியை நம்ம வட்டை கழுத்து போட்டு தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கழுத்து வந்து உங்கள் விருப்பம். இப்போது கேன்வாஸை வந்து ரெட்டையாக மடிச்சுக்கோங்க. இந்த முன்பகுதியை எடுத்து அப்படியே அதோட மடிப்பு பகுதியோட வச்சுட்டு ஃபுல்லாக கவர் ஆக மாதிரி இந்த கேன்வாஸ் இருக்கணும். கீழ்ப்பகுதி இவ்வளோ தேவையில்லை, கொஞ்சமாக இறக்க வச்சுக்குவோம். இப்போ நம்ம கழுத்தை வரைஞ்சிக்க போகிறோம். ஆம்கோலையை வரைஞ்சிக்கிட்டு சைடையும் நம்ம கண்டிப்பாக வரைஞ்சிக்கணும். இப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம முன்பகுதியை எடுத்துகிட்டு ஷோல்டர்லேருந்து ஒரு 10 இன்ச்சு, அப்படி இல்லைன்னா ஒரு 10.5 இன்ச்சு உங்களுக்கு பிடிச்ச அளவில் நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. இது கீழே தேவையில்லை, இந்த மேலே மட்டும்தான் தேவை. சரியா? இப்போ இதை நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த கட் பண்ண கேன்வாஸை முந்திய கட் பண்ண பார்த்தீங்களா, அதோடு நம்ம இதை அட்டாச் பண்ணிக்கிற போகிறோம். இப்போது அது கான்ட்ராஸ்டாக உள்ள கலரில் இந்த மாதிரி தெர்மாக்கோல் பால்ஸை வச்சு உருட்டி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ முன்பகுதியை மெயின் கிளாத்தோட கழுத்தை அடித்து திருப்பக்கூடாது, சுற்றி மட்டும் தையல் போட்டு வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம சுற்றி தையல் போட்டதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போது நம்ம கேன்வாஸ் இருக்குல்ல, இதை நம்ம அயன் பண்ணலாம். இந்த பார்டர்னால ஒட்டாது அந்த ஜரியில். இப்போது கீழே மட்டும் 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம கட் பண்ணணும் சுற்றியும். இப்போது கீழே உள்ளதை நம்ம அந்த பிசு தெரியாமல் மடிக்கடைச்சிக்கணும். இப்போ முன்பகுதியோட கெட்ட பக்கம் இருக்குல்ல, அதான் லைனிங் பக்கத்தில் இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த கேன்வாஸ் இருக்குல்ல, அந்த கேன்வாஸை அதையும் கவுத்தி போடணும். கெட்ட பக்கம் நம்மளை பார்த்து இருக்கணும். அப்போ திருப்பி போட்டுட்டு கழுத்தை சுற்றி நம்ம தையல் போட்டுட்டு குட்டி குட்டியாக இப்படி கட் பண்ணிக்கிட்டால் தான் அந்த ஃபினிஷிங் நீட்டாக வரும். அதை அப்படியே நம்ம அடித்து திருப்பிட்டோம்னா அந்த முந்தி பகுதி வந்து முன்னாடி ஒரு அழகான டிசைனாக வரும். பார்த்திங்களா, இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா? இப்போது நம்ம தெர்மாக்கோல் பால்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்துட்டு இந்த கீழே வந்து தையல் போகிறதுக்கு முன்னாடியே அழகாக நமக்கு எந்தெந்த டிஸ்டன்ஸில் வேணுமோ அந்தந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் வச்சு ஒவ்வொன்றா தைச்சி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் நாளாகவே எனக்கு உடம்புக்கு முடியல, அதான் வீடியோவே போடவே முடியல. காலை தூங்கி எந்திக்கும் என்னால் பேசவே முடியாது, தொண்டை அப்படி கெட்டிக்கிடுது. கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அதனால தான் வீடியோ வரல. இனிமேல் அடிக்கடி வீடியோ வரும். மறக்காம பிடிச்சதை லைக் பண்ணுங்கள்.